ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ரெட்மி மொபைலில் எமர்ஜென்சி எஸ்ஓஎஸை எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஓஎஸ்னா சேவ் அவர் சிப் அப்படிங்கிறது அதோட மீனிங். சரி, இந்த எமர்ஜென்சி எஸ்ஓஎஸோட பர்பஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஸோ உங்களால் அந்த டைமில் அவங்களுடைய மிரட்டுறதுனால நீங்கள் உங்களுடைய மொபைலை எடுத்து பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த எமர்ஜென்சி எஸ்ஓஎஸை எனேபிள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஜஸ்ட் பவர் பட்டனை நீங்கள் 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு 3 மொபைல் நம்பர்ஸை ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு உடனே ஐ நீட் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற லொக்கேஷனையும் சேர்த்து சென்ட் ஆயிரும். இதுக்கு இன்டர்நெட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் ஆன் பண்ணி உங்கள் லொக்கேஷனை அதை ஆன் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய லொக்கேஷனையும் சேர்த்து அவங்களுக்கு சென்ட் ஆகும். இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த எமர்ஜென்சி எஸ்ஓஎஸை யூஸ் பண்ணணும். இது எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ரெட்மி மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, பவர் பட்டனை 5 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜோட லொக்கேஷனையும் சேர்த்து வந்துடும் சொல்லுது. இதில் எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ்ன்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணுறப்போ ஏடுன்னு சொல்லி கேட்கும், ஏடை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் டைம் என்டர் பண்ணுறப்ப இந்த மாதிரி கேட்கும். ஸோ இதில் உங்கள் கான்டாக்ட்ஸுக்கு டைரெக்டாக போயிடும். நீங்கள் ஒரு 3 நம்பர் உங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளோட நம்பரோ இல்லை பேரண்ட்ஸோட நம்பரோ செலக்ட் பண்ணி வச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இது ஆட் ஆயிடுச்சு. இப்போ டோன்ட் சென்ட் நவுன் இருக்கு. இப்போதைக்கு நம்ம எதுவும் அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ண வேண்டாம், அதனால டோன்ட் சென்ட்ங்கிறதே கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு நம்பர் ஆட் ஆயிருக்கு. இன்னும் 2 நம்பர் நம்ம ஆட் பண்ணணும்னா பாட்டம்ல இருக்கிற ப்ளஸ் ஆடுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டெப் பேக் வாங்க. எஸ்ஒஎஸ் செட்டிங்ஸில் சென்ட் கால் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு, அதை ஆன் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போ டோட்டலாக வெளியே வந்துட்டு ஒரு டெஸ்டிங் வேணால் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. பாருங்கள், எஸ்ஒஎஸ் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த நம்பரை என்டர் பண்ணி வச்சிங்களோ அந்த நம்பருக்கு மெசேஜ் போயிடுது. ஸோ அந்த மெசேஜில் இந்த மாதிரி ஐ நீட் ஹெல்ப் அப்படிங்கிற மெசேஜோட உங்கள் லொக்கேஷனோட லிங்க்கையும் சேர்த்து அனுப்பிச்சிருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எங்கே இருக்கோங்கிறதை ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். உங்களுக்கு தேவைப்படுற சமயத்தில் மட்டும் இந்த எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.